இன்று பகல் கனவு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. உண்மையிலேயே அந்த இயக்குனருக்கு ஃபைசல் கதாநாயகனாகவும் ப்ரொடியூசராகவும் ஹீரோவாகவும் இப்படி பன்முகம் திறமை கொண்ட அந்த இயக்குனர் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இவருக்கு என் மனமார்ந்த நன்றி. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் இவர் என்னோட வயசில் சின்னவராக தான் இருப்பார். இருந்தாலும் இவருக்கு நான் வந்து பெரிய ஒரு சல்யூட் வைக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா, இந்த படத்தில் நான் ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாலும் அடுத்த பார்ட்டில் என்ன ஹீரோவாக்கியிருக்காரு. பொதுவாக நான் பெண்களுக்கு முத்தம் கொடுக்க மாட்டேன், ஆண்களுக்கு மட்டும்தான் முத்தம் கொடுப்பேன். அதனால தான் சாருக்கு நான் வந்து மாலை மட்டும் தான், பெண்களுக்கு மாலை மட்டும் தான் போவாரு. அதெல்லாம் பெரிய லெவலில் போவார். எப்போதும் மாலை மட்டும் விட மாட்டார். அதனால் இந்த இயக்குனர் அவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சிறு வயதில் நான் பார்த்த என் தலைவன் டிஆர் அவர்களை மாதிரி நான் பார்ப்பேன். ஏன்னா டி ராஜேந்தர் சார் அவரே டைரக்டர், அவரே ஹீரோ, அவரே கேமரா, அவரே மியூசிக்கு, அவரே தயாரிப்பாளர், அவரே எடிட்டிங்கு, அவரே கேமரா, எல்லாமே அவரே பண்ணுவார். அப்படி பன்முகம் திறமை கொண்ட இந்த இயக்குனர் கேரளாவிலிருந்து தமிழக மண்ணுக்கு வந்திருக்காரு. பொதுவாகவே வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த தமிழகத்திற்கு வந்துள்ள இந்த ஃபைசல் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். படம் வந்து அருமையாக இருக்குது. உண்மையிலேயே இப்போ வந்து யூடியூப் தான் இன்றைக்கி வந்து முதன்மையாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு சமையல் பண்ணணும் அப்படின்னா கூட யூடியூப் தான் பார்க்குறான் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு கல்யாணமாக இருந்தாலும் சரி, இல்லை கல்யாணத்தில் என்னென்ன பொருட்கள் வைப்பாங்க அப்படின்னு பார்த்துறது கூட எல்லாமே நம்ம யூடியூப்பில் தான் பார்ப்போம். ஆனால் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அது என்ன அப்படின்றத நம்ம யூடியூப்பில் பார்க்க மாட்டோம். நீங்கள் பார்ப்பீங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அப்படி பன்முகம் எல்லாமே யூடியூப்பில் தான் இன்றைக்கி வந்து அடங்கியிருக்கு. அப்படி ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காரு இயக்குனர் அவர்கள். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஹீரோவுக்கு பக்கத்துணையாக நடிச்சிருக்காரு நம்ம கராத்தா ராஜா அவர்கள். அவருடைய கதாபாத்திரத்தை பக்காவாக நடிச்சிருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்க, இந்த படத்தில் வந்து அவருக்கு வந்து பொண்ணு பார்க்கறதுக்கு போவாங்க. அந்த பொண்ணை பார்த்தவொன்னா இவர் வலிவாரு பாருங்க. அவர் அந்த பொண்ணு வந்து காப்பி கொடுத்துட்டு போவான். அந்த காப்பியை குடிக்கலான்னு போவார். ஆனால் காப்பி வந்து மறுபடியும் ஃபுல்லாயிரும். எப்படின்னு பார்த்தாக்கா அவர் சொல்லி விட்டது அந்த காப்பியே நிறைஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தை, அதாவது ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாத ஒருத்தர் நமக்கு வந்து ஒரு பொண்ணு கிடச்சிருக்கு, கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ அந்த காதலில் அவர் பார்ப்பார் பாருங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. அதில் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு காமெடி கூட வரும். ராஜா அவர்கள் வந்து சொல்லுவாங்க, இப்போ அந்த பொண்ணு பார்க்குற தரகர்கிட்ட, எனக்கு வந்து பொண்ணு வந்து புடவையில் பார்க்காம பாவாடை தாவணியில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார். அது வந்து அதை அவர் புரோக்கர் வந்து மாற்றி சொல்லிடுவார். அதை வந்து தேட்டரே காப்ஸ் பண்ணிச்சு. சூப்பர் ஏன்னா இவ்வளோ நாளாக ராஜா வந்து நம்ம ஒரு ஆக்ஷனாக தான் பார்த்துட்டு இருப்போம். இந்த இடத்துல எனக்கு வந்து காதலும் வரும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் ஷக்கீலா அக்கா நடிச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் எல்லாருமே ஷக்கீலா அக்கா பார்த்து தான் வளர்ந்துருப்பீங்க. நீங்கள் வந்து காலேஜுக்கு போகாமல் வேணாம் நீங்கள் வளர்ந்துருக்கலாம், ஸ்கூலுக்கு போகாமல் வேணாம் நீங்கள் வளர்ந்துருக்கலாம், பால்வாடிக்கு போகாமல் வேணாம் நீங்கள் வளர்ந்துருக்கலாம், ஏன் சில பேர் தாய்ப்பால் குடிக்காமல் கூட வளர்ந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் ஷக்கீலா அக்காவை பார்க்காம வளர்ந்துருக்கவே முடியாது. அப்படி நான் பார்த்ததில்ல அப்படின்னு யாருன்னா சொன்னீங்கன்னாக்கா அது அப்பட்டமான பொய். இப்ப நான் சொல்றேன் மெய். ஏன்னா பாத்தீங்களா, ஐயாவே சொல்லிட்டாரு. ஏன்னா 35 வருஷமாக சினிமாவில் இருக்கிற ஒரு அன்பு சாரு அவரே ஒத்துக்கிறாரு. அது மாதிரி அப்படி ஷக்கீலா அக்கா நம்மளை வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த கோணம் வேற. இதுல வந்து நம்ம மிகப்பெரிய சப்போர்ட்டாக அது மூலியமா நம்ம நன்றி சொல்லலாம். நன்றி. அந்த ஷக்கீலா அக்கா நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்க வந்து என்னை விட சீனியர், அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் அவங்களுக்காகவே இந்த வந்து 2 தடவை படம் வந்து பார்ப்போம். ஸோ அந்த அளவுக்கு ஷக்கீலாவோட ரசிகர்கள் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். மொத்தத்தில் இந்த ஹோல் டீமுக்கும் வாழ்த்துக்கள். எங்களை வாழ்த்துறதுக்காக சிறு பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் அன்பு சார் வந்திருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன் இந்த இடத்துல நான் வந்து அன்பு சாருக்கு வந்து கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். இல்லைனாக்கா
வக்காளி எவனா இருந்தாலும் வெட்டுவேன், எவனா இருந்தாலும் வெட்டுவேன், எவனா இருந்தாலும் வெட்டுவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த அருவாக்கு பயந்து நான் வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து நன்றி சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லை, எனக்கு ஒரு ஜோடி வாங்கம்மா இங்கே கேடி. அநேகமா எனக்கு இவங்க தான் அடுத்த படத்துல ஜோடின்னு நினைக்கிறேன். இந்த ஜோடிக்கு இப்பவே நீங்க வந்து எனக்கு வாழ்த்துக்களை நீங்க சொல்லிருங்க. கமெண்ட்ல என்ன வேணா சொல்லுங்க, ஆனா ஒரு வாழ்த்தையும் சேர்த்து சொல்லிருங்க. இந்த பகல் கனவு படத்தோட செகண்ட் பார்ட்ல ஹீரோ நானு, இவங்க தான் ஹீரோயின். ஓகே ஓகே தட்டு. இந்த நேரத்தில் வெந்து தணிந்தது காடு, பகல் கனவு வணக்கத்தை போடு. தண்ணியில இருக்கும் மீன் படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. எங்களுடைய அனைவருக்கும் எங்களுடைய சங்கத் சார் ஹீரோ பேசுவாரு. ஹீரோ ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுங்க. என்ன இந்த படத்துக்கு மிகப்பெரிய இன்னும் சொன்ன உண்மையை வந்து அனைவருக்கும் இந்த யூடியூப் சரி சேனல் எல்லாருக்கும் என்னுடைய சங்கத் சார் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சிறு சிறு படத்துக்கு இனிமேல் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பெரிய படத்தை என்ன வருமானம் நீங்க போட்ட பரவாயில்ல, சிறு படத்தை மட்டும் சப்போர்ட் பண்ணி அவங்களால வாழ வைங்க. நன்றி நன்றி நன்றி. நீங்க தான் பேசுங்க, எல்லாரும் பேசியாச்சு, நீங்க பேசுங்க. இந்த படத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் தான் எனக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக. எல்லாருமே நான் பார்த்தவங்க பேசினவங்க எல்லாருமே எனக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த படம் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் பாருங்கள், இது வாழ்க்கையில் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் இது ஒரு மெசேஜ் மாதிரி, ஒரு அவேர்னஸ் மாதிரி ஒரு மூவி. இது செகண்ட் பார்ட்டு போட்டிருக்கு, அது செகண்ட் பார்ட் பண்ணணும். அதுக்காக நீங்கள் பெரிய சப்போர்ட் கொடுங்க. சப்போர்ட் கொடுத்து இந்த படத்தை எல்லோரும் பார்க்க விடாதீங்க, எல்லோரும் பாருங்கள். தமிழ்நாட்டு பூரா அது ஒரு 20 சென்டரில் இது ரிலீஸ் பண்ணியிருக்கு. எல்லோரும் படத்தை பாருங்கள். நன்றி நன்றி. பகல் கனவுக்கு எங்களுடைய தயாரிப்பாளர் சங்க சார்பாகவும் எங்களுடைய பகல் கனவுடைய டீம் சார்பாகவும் எங்களுடைய சங்கத்துக்காக எப்போதுமே குரல் கொடுத்து எங்களுடைய சிறுபடுத்தல் எப்போதுமே நடிக்க வரக்கூடிய ஒரே நண்பர் கூல் சுரேஷ் சங்கத்து சார்பாக மிகப்பெரிய நன்றி. ஏன்னு கேட்டால் எவ்வளவு சீப்பாக சொன்னாலும் பணம் எவ்வளோ கம்மியாக கொடுத்தாலும் வாங்கிட்டு தலைவரை நம்ம சங்கம்னா நான் எப்போதுமே நான் குரல் கொடுப்பேன் நடிப்பார். அதுக்காக மிகப்பெரிய வாழ்த்து சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த பகல் கனவு படத்தை கேரளாவிலேருந்து வந்து மொழி தெரியாமல் எதுவும் தெரியாமல் இருக்கிற அத்தனை தமிழ் பேரையே தமிழ் ஆர்டிஸ்ட்டை வச்சு நடிக்க வச்சு இன்றைக்கி உங்கள் முன்னே நிற்கிறாரு. இவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லுங்கள், வாழ்த்து சொல்லு. காரணம் என்னென்னு கேட்டால் தனி மனிதனாக வந்து டைரக்டர் ப்ரொடியூசர் ஹீரோ நடித்து வந்து இன்றைக்கி தேவ் கருமாமலை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றிங்கிற இன்றைக்கே வெற்றி தான். ஏன்னா கூல் சுரேஷ் வந்தாலே படம் வெற்றி. காரணம் என்ன, யூடியூப்புக்கு நாயகனே என்னை பொறுத்த வரைக்கும் கூல் சுரேஷ் தான். கூல் சுரேஷ் எல்லோரும் பார்ப்பாங்க. அதனால் அந்த படத்தை பார்த்து வெற்றியாக இருக்கேன். இங்கே வந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் என்னென்னு கேட்டால் இந்த படத்தில் வந்து பேயா நடித்தவங்க உண்மையிலேயே இது வரைக்கும் எத்தனையோ படம் பார்த்துருப்பேன். காஞ்சனா இந்த பொண்ணு அற்புதமாக நடித்து அதுக்கு தகுந்த பேக் மியூசிக் கொடுத்து இத்தனை பேருமே உண்மையாக வந்து படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த ஓடுதோ ஓடலையா எங்கள் சங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புடிச்சர் ஆகிட்டாரு. நாங்கள் மிகப்பெரிய அதை ஏன்னு கேட்டால் கோடியாக பணம் எடுத்த படம்லாம் வெளியே வரல. எத்தனையோ பேர் பெரிய ஜாமலாம் பூஜைப்பட்ட படம்லாம் வெளியாமல் இன்னும் கனவுலாகவே நிற்குது. ஆனால் ஒரு பகல் கனவுன்னு எடுத்து நிச்சய கனவு உருவாக்கியிருக்காரு. இன்றைக்கி 100 கோடி 200 கோடி படம் எடுக்காதீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 2 கோடி 3 கோடி படத்தை எடுத்து இந்தமாரி நல்ல கதையை எடுத்து தேர்ந்தெடுத்து சக்ஸஸ் பண்ணுவாங்க. நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ கூல் சுரேஷ் மிரட்டுவார்.